நீ அறியாதது உனக்கு தருவேன், உனக்கு எட்டாதது உனக்கு தருவேன். நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு கர்த்தர் உன்னை சிங்காசனத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறார். ஏன் ஏசப்பாவுக்கு ஒண்ணு மட்டும்தான் தேவை, பரிசுத்தம் மட்டும்தான் தேவை. காலையில் ஆராதனை கூட சொல்ல, ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ மனுஷி, ஒரு தேவ மனுஷனுக்காக அக்னி இறங்கி வரும். ஒரு தேவ மனுஷனுக்காக எவ்வளவு பெரிய பிரச்சனையோ சாதகமா மாறும். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்க போறாரு. இப்போ கடைசியா நான் உங்களை ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஜெபம் பண்ணி நான் முடிக்க போறேன். அந்த ஜெபத்தில் எல்லாரும் அழுது மன்னிப்பு கேட்டு ஒப்பு கொடுத்து இங்கேருந்து போகும்போது வந்த வண்ணமா இல்லை, என் வார்த்தை மாறணும், என் பேச்சு மாறணும், எல்லாமே எனக்கு மாறணும். ஒரு புது மனுஷனா, ஒரு புது மனுஷா வெளியே போயிருங்க. நான் சொல்றேன், உங்களை பார்த்து பிசாசு நடுங்கும், உங்களை பார்த்து பிரச்சனை கடந்து போகும். 3 மாதம் மட்டும் நீங்கள் அப்படி இருந்து பாருங்கள், அது போதும். கர்த்தர் அடுத்து உங்களை டெவலப் பண்ணிட்டே போவார். அவங்க என்னை கோவப்படுத்தினாலும் நான் கோவப்பட மாட்டேன், என் வாய் தவறி எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். நான் கர்த்தருக்காக வாழுவேன், கர்த்தருக்காக வாழுவேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கடைசியாக அப்படியே எழும்பி நில்லுங்கள் ப்ளீஸ். எல்லாரும் உங்க வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபைனலாக நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். இந்த எஜமானனேன்னு கடைசியாக நான் உங்களை